யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் 4, 5, 6 வசனங்களை நாம் பார்க்கிறோம். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார், அதற்கு அவர் அளிக்கும் அருளோ மேலானது என மறைநூல் சொல்லுவது போல செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுகிறார் என மறைநூல் உரைக்கின்றது. நான் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும், ஆண்டவருடைய கருணையை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். I have to humble myself. I have to come before God with the heart of humility. நான் தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்துக்குள்ளே வர வேண்டும். அதுதான் என்னுடைய ஜெபம் ஒரு உயிருள்ள அர்த்தமுள்ள ஜெபமாக மாறுவதற்குரிய முன் அடையாளமாக இருக்கும். இந்த யாக்கோபு 4, 7, 8 வசனம் தொடர்ந்து சொல்லுது பாருங்கள். கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தீயவனுடைய செயல்களை நான் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு முன்னால் நாம் நம்மை அடிபணிய வேண்டும். மாறாக அழகையின் செயல்களுக்கு நம்மை அடிபணிவது அல்ல. கடவுளுக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி கொள்ளுவது, நமக்கு எதிராக வருகிற அழகையின் செயல்களிலிருந்து என்னை விடுவித்து காத்தருளுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். இருமனத்தவரே, உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள். நீங்கள் உங்களை தூய்மையாக்க உங்களை தாழ்த்தி, நான் பாவி என்று சொல்லி நம்மளை தாழ்த்தி, நம்முடைய ஜெபம் நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும் என்று சொன்னால் அது நம்மளை தூய்மையின் பாதைக்கு கொண்டு போகும். அப்பொழுது என்ன நடக்குமாம்? இந்த வார்த்தை சொல்கிறது, உங்கள் நிலையை அறிந்து துயரற்று புலம்பி அழுது, அப்பொழுது உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் உங்கள் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு சொல்லுவது, எல்லாம் வல்ல ஆண்டவருடைய கரத்தில் உங்களை தாழ்த்து. 1 பேதுரு 5, 6 வசனம் சொல்லுகிறது, எல்லாம் வல்ல ஆண்டவருடைய கரத்திலே உங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள். அன்னை மரியாள் லூக்கா 1:48 வசனம், அவர் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்வு. பவுல் சொல்லுவார் பிலிப்பியர் 2:6-9, கடவுள் நிலையில் இருந்தவர் தன்னை தாழ்த்தி அடிமை கோலம் போட்டு சிலுவை சாவை ஏற்று மனிதனுக்கு ஒப்பானார்.